Hi friends, welcome to GS Pro. இந்த கிளாஸ்ல நம்ம இன்ஸ்டால்மெண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கான கிளாஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நம்ம 2 கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதே மாடல் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அப்போ போன கிளாஸோட கண்டினியூஷன் தான் இது. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An article is sold for rupees 500 cash or rupees 150 cash down payment followed by 5 equal monthly installment. If the rate of interest charged is 18% per annum, calculate the monthly installment. அப்போ போன கிளாஸ்ல பார்த்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா கேட்டிருக்கிற டேட்டா இது மட்டும் மாறி இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன கேட்கறாங்க, அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, சரி இப்போ நேரா கொஸ்டின்குள்ள போகலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு ஆர்டிக்கலை வந்து நான் மொத்தமா கேஷா கொடுத்து வாங்கினா 500 ரூபாய். அப்போ 500 ரூபாய் தான் அதோட விலை. ஆனா எப்படி வாங்குறாங்க, 150 ரூபா கேஷ் டவுன் பேமெண்ட் கொடுத்து மீதி இருக்கிற காசை 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டுறாங்களா. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு நான் 150 ரூபா என்ன பண்ணிட்டேன், டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கடன் எவ்வளோ இருக்கும், 500 ரூபாய் 150 ரூபா ஆல்ரெடி டவுன் பேமெண்ட்டா பே பண்ணியாச்சுல. அப்போ பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 500ல 150 ரூபா போச்சுதுன்னா 350 ரூபா தான் நமக்கு கடன். நம்ம கடனா இருக்கிறது எவ்வளோ, 350 ரூபா தான் கடன். ஓகே, இருக்கட்டும். அடுத்தது என்னது, நம்ம வழக்கமா என்ன எழுதுவோம், அமௌண்ட் எவ்வளோங்கிறத எழுதுவோம். ஓகேவா, ஸோ அமௌண்ட் எவ்வளோங்கிறத எழுதுவோம். இந்த பக்கம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத எழுதுவோம். சரியா, இதில் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர கொடுத்தாச்சு. எவ்வளோ, 18% per annumங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேவா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவும் நமக்கு தெரியல, அதுதான் நமக்கு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல இந்த அமௌண்ட் எவ்வளோ, எஸ்ஏ எவ்வளோங்கிறத நான் எழுதிக்கிறேன். எப்படி எழுத போறேன் அப்படின்னா, என்னோட அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை நான் ஐன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஐ தான் நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட். இந்த ஐ எவ்வளோன்னு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்போ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இப்போ பாருங்க, மாசம் ஐ என்னோட இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ, மாசம் ஐ. மொத்தம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன், 5 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன். அப்போ என்னோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், 5i இருக்கும். 5i தான் என்னோட அமௌண்ட். நீங்க முந்தின கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணிருப்போம், இந்த 7000 எப்படி வந்துச்சு, மாசம் 1400 ரூபாய் 5 மாசத்துக்கு பே பண்ணும்போது 1400 × 5 7000 போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த எஸ்ஐங்கிறது எப்படி கண்டுபிடிச்சேன், இந்த அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், எஸ்ஐ கிடைச்சிடும். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். பாருங்க, இந்த எஸ்ஐ எப்படி வரும், அமௌண்ட்டுங்கிறது 5i, அதுல பிரின்சிபல் எவ்வளவு 350. அப்போ உங்களோட எஸ்ஐ எப்படி இருக்குன்னா 5i minus 350. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ எல்லா டீட்டெயிலையும் நான் கரெக்டாக எழுதிட்டேன். இங்க வந்து நமக்கு தெரியாத வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட் இந்த ஐங்கிறது என்னது மட்டும் நமக்கு தெரியாது. இந்த ஐயை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இது வழக்கம் போல இங்க நான் எப்படி எழுதியிருக்கேன், இந்த r × 1 12/r × 1 / 12 × 100 இங்க எழுதுறேன்ல, இதே ஃபார்மெட்ல தான் இங்கேயும் நான் எழுத போறேன். சரியா, அதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த இங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பாருங்க. இப்போ இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். சரியா, இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் இதுதான் இனிஷியலா ஸ்டார்டிங். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கடன் எவ்வளோ இருந்திருக்கும், 350 ரூபா இருந்திருக்கும். ஏன்னா என்னோட கடன் பிரின்சிபல் எவ்வளோ, 350 ரூபா தான். அப்போ பாருங்க, இந்த இடத்துல எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த், எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த் மொத மாசம் எண்ட் ஆகும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், ஐங்கிற அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ணியிருப்பேன். அப்போ என்னோட 350 ரூபா கடன்ல நான் எவ்வளோ கட்டியாச்சு, ஐ கட்டியாச்சு. அப்போ இந்த இடத்துல என்னோட கடன் எவ்வளோன்னு மாறிடும்னா 350 மைனஸ் ஐன்னு சொல்லிட்டு மாறிடும். எப்போ, மொத மாசம் முடியும் போது. அடுத்து பாருங்க, இது வந்து எண்ட் ஆஃப் செகண்ட் மந்தோட எண்ட்லயும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஐயை வந்து நான் பே பண்ணுவேன்னா, அப்போ 350 மைனஸ் ஐல இருந்து இன்னொரு ஒரு மைனஸ் ஐயை நான் வந்து கழிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது, 350 மைனஸ் 2iன்னு மாறிடும் இந்த இடத்துல என்னோட கடன். அடுத்து பாருங்க, எண்ட் ஆஃப் தேர்ட் மந்த்ல என்ன நடக்கும், எகெயின் நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஒரு ஐயை வந்து பே பண்ணுவேன்னா, அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னோட கடன் என்ன ஆயிடும், 350 மைனஸ் 3iன்னு மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட் வாங்க, இது வந்து ஃபோர்த் மந்தோட எண்டில் எகெயின் நான் வந்து ஒரு ஐ வந்து பே பண்ணுவேன்னா, அப்போ இங்க என்ன ஆயிடுது, 350 மைனஸ் 4iன்னு சொல்லிட்டு மாறுது. இது ஃபைனலா லாஸ்ட் எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் மந்த் என்னோட கடைசி இன்ஸ்டால்மெண்ட். இதுல வந்து நான் ஒரு ஐ வந்து என்னோட இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ணுவேன். இங்க நான் பே பண்ணதுக்கு அப்புறம் 350 மைனஸ் 5iன்னு போட்டுட்டு இருக்க கூடாது. ஏன்னா இதுதான் என்னோட கடைசி இன்ஸ்டால்மெண்ட். இங்க நான் ஐ பே பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல என்னோட மொத்த கடனும் என்ன ஆயிடும், 0ன்னு ஆயிடும். ஸோ நில். ஓகேவா, இந்த இடத்துல என்னோட மொத்த கடனும் என்ன ஆயிடுச்சு, நில் ஆயிடுச்சு, 0ன்னு மாறிடுச்சு.
இப்போ கான்செப்ட் புரியுதா? ஸ்டார்டிங்ல 350 ரூபா என்னோட கடன் இருந்தது. மாசம் ஐங்கிற இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ண உடனே 350 மைனஸ் ஐ ஆச்சு. அடுத்த மாசம் 350 மைனஸ் 2A ஆச்சு. அடுத்த 350 மைனஸ் 3A, 350 மைனஸ் 4A. லாஸ்ட் மாசம் அது என்னென்ன ஆயிடுச்சு? நில்லுன்னு மாறிடுச்சு. அப்போ இங்க வந்து பாருங்களேன், இந்த இடத்துல இந்த 34 இங்க உள்ள எழுதுறேன் இல்லையா, இந்த 34ங்கிறது என்னது? என்னோட பிரின்சிபல். அப்ப அதுல இருந்து என்ன பண்ணுவேன்? என்னோட இன்ஸ்டால்மெண்ட் 7 ரூபாங்கிறதுனால 7 கழிச்சிட்டே வந்தேன். எத்தனை தடவை? 5 இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறதுனால 5 தடவை எழுதியிருக்கேன். அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். இங்க அதே மாதிரி நம்ம எழுதும் போது எப்படி வருது பாருங்க. ஸோ சேம் ஆர் இன்ட்டு 1 டிவைடட் பை 12 இன்ட்டு 100 போடுவோம். ஆர் வந்து நமக்கு தெரியும், அதனால ஆருக்கு பதிலாக 18 போட்டுக்கலாம். 18 இன்ட்டு 1 டிவைடட் பை 12 இன்ட்டு 100. இங்கே நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 350 இருந்து ஸ்டார்ட். சரியா? அப்போ 350 ப்ளஸ் அடுத்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் என்ன வரும்? நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட்டை ஐன்னு சொல்லி வச்சிருக்கோமா? அப்போ அடுத்து என்ன இந்த இடத்துல வரும்? 350 மைனஸ் ஐ. அடுத்த ப்ளஸ் 350 மைனஸ் 2i. அடுத்த ப்ளஸ் 350 மைனஸ் 3i. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன வரும்? ப்ளஸ் இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க, 350 மைனஸ் 4i. சரியா? இப்படி வரும் லெஃப்ட் சைடு. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கட்டும்னா, நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க என்ன போட்டு வச்சிருக்கோம்? 5i மைனஸ் 350. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 5i மைனஸ் 350. அப்போ கிளியரா புரியுதுல? நான் இங்க என்ன பண்ணி வச்சனோ அதே தான் இங்க பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா என்ன, இந்த இடத்துல எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், அந்த இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு தெரியாதுங்கிறதுனால அதை நான் ஐஐன்னு வச்சுட்டு அதே சேம் ஃபார்மெட்ல எழுதியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 5 இன்ஸ்டால்மெண்ட், 5 வேல்யூ கரெக்டா இருக்கும் பாருங்க. 350ங்கிறது ஒரு வேல்யூ, 350 மைனஸ் 2, 350 மைனஸ் 2ங்கிறது 3, 350 மைனஸ் 3ங்கிறது 4, 350 மைனஸ் 4ங்கிறது 5ஆவது. அப்ப இது வரைக்கும் தான் வரும். லாஸ்ட் இது வந்து நமக்கு என்னது? 0. அதனால இது நம்ம வந்து இதுக்கப்புறம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறதில்ல, அதனால நம்ம இதை எழுத போறதில்ல. அப்போ கிளியரா 5க்கு 5 வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கரெக்டா சால்வ் பண்ணும். இந்த இடத்துல சால்வ் பண்ணும்போது கவனமா பண்ணுங்க, மிஸ்டேக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 18 இங்க 12 இருக்கா? இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டு 6 டேபிள்ல போகும். ஸோ இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பிராக்கெட் குள்ள உள்ளது ஃபுல்லா ஆட் பண்ணும்ல, இதை ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 18 350 இது ஃபுல்லா ஆட் பண்ணும்போது 350 1 2 3 4 5 தடவை இருக்கு. ஓகே, அப்போ இதை வந்து ஃபைனலா வந்து மேல 3 டிவைடட் பை 200ன்னு இருக்கா? இதுல 350 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ 350 இன்ட்டு 5 நம்ம போட்டோம்னா 1750, 1750 கிடைக்கும். மைனஸ் போட்டுட்டு இங்க மைனஸ் ஐ, மைனஸ் 2i, மைனஸ் 3i, மைனஸ் 4i இருக்கு. அப்போ 4 3 7 9 10 10i கிடைக்குது. 10i ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 5i மைனஸ் 350. 5i மைனஸ் 350. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன தேவை? இந்த ஐ தான் நமக்கு தேவை இல்லையா? அப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. இந்த இடத்துல நீங்க 10 இங்க கீழே இருக்கக்கூடிய 0வை கேன்சல் பண்ணீங்கன்னா இதுல 10 காமனா வெளியே எடுக்கும் போது இந்த 0வும் இந்த 10ம் போயிடும். அப்போ லெஃப்ட் சைடு எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா 3/20 175 மைனஸ் ஐன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த 3 உள்ள போச்சுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 உள்ள கொண்டு நான் மல்டிப்ளை பண்ணும்போது 175 இன்ட்டு 3னா ஒரு 300, நமக்கு வந்து 525 கிடைக்கும். சரியா? 525 கிடைக்கும். 75 இன்ட்டு 3 நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 525 கிடைக்குது. மைனஸ் 3i கிடைக்கும். இந்த 20 எங்க போச்சுதுன்னா 20 இன்ட்டு 5ங்கிறப்போ 100i மைனஸ் 35 7000 ஆகுது. ஓகேவா? ஸோ 100i மைனஸ் 7000, இந்த பக்கம் 525 மைனஸ் 3iன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஐஎஃப் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் 3i எங்க போச்சுதுன்னா என்ன ஆயிடும்? 103iன்னு சொல்லிட்டு மாறிடும். இந்த மைனஸ் 7000 இங்க வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். ஸோ 7525ன்னு இருக்கும். அப்போ ஃபைனலா i ஈக்குவல் டு 7525 டிவைடட் பை 103. இதை மட்டும் கரெக்டாக கேன்சல் பண்ணிட்டா போதும், நமக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். பாருங்க, கேன்சல் பண்ணும்போது 103 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 7 டைம்ஸ் 7 103னா எவ்வளோ வரும்? 721 வரும். இப்போ 721 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 31 இருக்கு. 315 இருக்கு. அப்போ 315க்குள்ள 103 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 73 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஆப்ஷன்லாம் பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 73 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 73.06 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுதான் நம்மளோட அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் கால்குலேஷன்லாம் கிடையாது.
சரியா? நம்ம எந்த ஃபார்மட்ல இது வந்து புரியணுங்கிறதுக்காக இத எழுதியிருக்கிறேன். மத்தபடி எந்த ஃபார்மட்ல நம்ம எழுதுறோமோ, அந்த ஃபார்மட் வந்து அப்படியே மெயின்டெயின் ஆகுது. வழக்கம் போல அப்படியே கேன்சல் பண்ணி கொண்டு வரும்போது ஈஸியா நமக்கு கடைசியில மட்டும் இந்த கால்குலேஷன் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னா தப்பு வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. சரியா? எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 73ல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால என்னோட ஆன்சர் வந்து டிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒருவேள 2, 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 73 பாயிண்ட்ல வச்சிருந்தாங்கன்னா, இதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் கூட அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இதில் பாருங்க, டிவைஸ் இஸ் அவைலபிள் ஃபார் ருபீஸ் 8,000 கேஷ் ஆர் ருபீஸ் 500 டவுன் பேமெண்ட் ஃபாலோட் பை 4 ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இஃப் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இஸ் 25% per annum, தென் ஃபைண்ட் த இன்ஸ்டால்மெண்ட் டு த நியரஸ்ட் ரூபி. அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட்ல தான் வரப்போகுது. டு த நியரஸ்ட் ரூபி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, அந்த டிவைஸோட விலை வந்து 8,000 ரூபாய் மொத்த கேஷ் கொடுத்து வாங்கினா. அப்போ அதோட மொத்த விலை 8,000 ரூபாய். ஆனால் என்ன பண்றாங்க, 500 ரூபாய் டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 500 ரூபாய் டவுன் பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா 8,000 ரூபாய் பொருளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாச்சு. அப்போ மீதி கடன் எவ்வளோ, 7,500 ரூபாய். ஓகே, இங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25% பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணுமா, 4 ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், 4 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும். அப்போ எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோம் நமக்கு தெரியல. அதை நம்ம வந்து ஐன்னு வச்சுக்கலாம். அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம், ஐ எவ்வளோன்னு சொல்லிட்டு. சரி, அப்போ அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 இன்ஸ்டால்மெண்ட்டா, 4ஐங்கிறதா நமக்கான அமௌண்ட்டா இருக்க போகுது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது, அமௌண்ட் எவ்வளோ 4ஐல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரின்சிபல் 7,500 மைனஸ் பண்ணோம். 4i மைனஸ் 7,500 தான் நமக்கு என்னவா இருக்க போகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. இப்போ டைரக்டா நம்ம ஃபார்மேட் குள்ள இதை கொண்டு வந்துட வேண்டியதான். எப்படி கொண்டு வரது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், r into 1 divided by 12 into 100, r எவ்வளோ 25. அப்போ 25 into 1 divided by 12 into 100. இங்கே ப்ராக்கெட் குள்ள எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 7,500ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா. இப்போ 7,500ங்கிறது இனிஷியல் கடன். அடுத்த ஒரு மாசம் முடியும் போது என்ன ஆயிடும், இது பிளஸ் போட்டுக்கணும் இந்த இடத்துல. 7,500 மைனஸ் ஐன்னு சொல்லிட்டு மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட் 7,500 மைனஸ் 2ஐன்னு சொல்லிட்டு மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட் 7,500 மைனஸ் 3ஐன்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இந்த மாதிரி மாறிடும். இது ஈக்குவல் டு எதுனது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ, 4i மைனஸ் 7,500. இடம்ங்கிறதுனால கீழே எழுதியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது பாருங்க, இந்த 25 டேபிள் இங்கே நம்ம கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். இப்போ கீழே இங்கே என்ன வந்துருச்சு, 1/48 வந்துருச்சு. அப்போ இங்கே ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்க, 7,500 1 2 3 4 தடவை இருக்கு. இங்கே வந்து 4 தடவை தான் எழுதியிருக்கேன், மொத்தமே 4 இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறதுனால நான் 4 டைம்ஸ் தான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா. இப்போ 7,500 ப்ளஸ் 7,500 நமக்கு 15,000, மொத்தமாக 30,000 வரும். 7,500 4 தடவை இருக்கா, அது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 30,000 கிடைக்குது. அது போக -3 -2 -1 இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு -6i கிடைக்கும். சரியா, -6i. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இருக்கு, 4i மைனஸ் 7,500 இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து இதில் நான் 6 காமனாக வெளியே எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, 6/48. இதில் 6 வெளியே வந்துருச்சுன்னா இந்த 30,000ல இருந்து 6 நான் வெளியே தூக்கிட்டேன்னா இது என்ன ஆயிடும், 5,000 ஆயிடும். 5,000 மைனஸ் ஐன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பக்கம் என்னதுதான், 4i ஈக்குவல் 4i மைனஸ் 7,500. அப்போ இங்கே பாருங்க, 48 இங்கே நான் கேன்சல் பண்ணிட்டா இது 8 டைம்ஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன மட்டும் இருக்கும், 5,000 மைனஸ் ஐ மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். இந்த 8 அங்கே போச்சுதுன்னா 8 4s 32i மைனஸ் இங்கே வந்து 7,500 இன்ட்டு 4னா 30,000, அப்போ 60,000 வரும். சரியா, இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 60,000 கிடைக்கும். இப்போ ஐயெல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டோம்னா இந்த ஐ அங்கே போச்சுதுன்னா என்ன ஆகிடும், 33iன்னு மாறிடும். இந்த 60 மைனஸ் 60,000 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 5,000 இருக்கு. ஸோ 65,000. ஓவராலாக ஐ ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 65,000 டிவைடட் பை 33. 65,000 டிவைடட் பை 33. இதை மட்டும் கரெக்டாக கேன்சல் பண்ணும். சரி, இது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 66க்குள்ள 33 வந்து 1 டைம் தான் இருக்கும். சரியா, ஒரு தடவை தான் இருக்கும். 2 தடவைனா உங்களுக்கு என்ன ஆகிடும், 66 கிட்ட போயிடும். அப்போ இது வந்து 66,000 இருந்ததுன்னா நமக்கு வந்து 20 டைம்ஸ்னு சொல்லிடலாம். ஆனால் அதை விட ஒரு 1000 ரூபாய் கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு 1,900 சம்திங் கிட்ட வரும். எனக்கு 2 ஆப்ஷன் வந்து 1,900ன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணி ஆகணும், இதை அக்யூரேட்டாக கேன்சல் பண்ணி போட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல நம்மளால் கால்குலேஷன் ஒமிட் பண்ணவே முடியாது. சரியா, நான் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1,969 பாயிண்ட் சம்திங்னு வரும். 1,969 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக 1,917 சொல்லி போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1,917.
70. ஓகே, சாரி, ஆப்ஷன்ல இல்ல. ஆப்ஷன்ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ஓகேவா? இதை மட்டும் மாத்திக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து மாறி இருக்கு, நம்பர் மாறி இருக்கு. இது ஆக்சுவலா எப்படி வரணும்னா 1970. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1970. நீங்க அக்யூரேட்டா கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1969 பாயிண்ட் சம்திங்ல வரும். அப்போ அப்ராக்சிமேட்டா நம்ம போடும்போது 1970 போட்டுக்கலாம். புரியுதா? எந்த கஷ்டமும் இல்லை, சேம் மாடல் தான். அப்படியே ட்ரை பண்ணும்போது ஆன்சர் வருது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கூட்டி கேன் பி பாட் ஃபார் ருபீஸ் 30,000 இன் கேஷ் ஆர் ருபீஸ் 9,400 இன் கேஷ் அட்வான்ஸ் ஃபாலோட் பை, இந்த இடத்துல கேஷ் அட்வான்ஸுங்கிறது டவுன் பேமெண்ட் சொல்றாங்க, ஃபாலோட் பை 4 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் அட் 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? ஐகார் டெக்னீஷியன்ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு 2 கொஸ்டின் பார்த்தோம்ல, அதோட சேம் மாடல் தான். சேம் மாடல் தான். அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி வரும். 5308 சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்க, an electric bike is available for rupees 1 lakh. A customer has to pay rupees 20,800 down payment followed by 4 equal installment. If the rate of interest charged is 25% per annum simple interest, calculate the 4 yearly installment. ஓகே, இப்போ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒன்று தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 4 மாசத்துல கட்ட சொல்லுவாங்க, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல என்னது, 4 வருஷத்துல கட்டணுமா, இது வந்து 4 இயர்லி இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, அப்போ அதே ஃபார்மெட்ல இந்த கொஸ்டினை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கவனிச்சுக்கோங்க. இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் பண்றோம், எப்படி பண்றோம்னு பாருங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ வரும், பைக்கோட விலை எவ்வளோ, 1,00,000 ரூபாய். எவ்வளோ கட்டிட்டேன், 20,800 ரூபாய் நான் கட்டிட்டேன். அப்போ 1,00,000த்துல 20,000 ரூபாய் போச்சுதுன்னா 80,000, அதில் ஒரு 800 போச்சுதுன்னா 79,200 ரூபாய் தான் நம்மளோட கடன். சரியா? இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25% பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. 25% பெர் ஆனம். அப்போ இந்த இடத்துல நான் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்னோட இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டை இங்கே நான் ஐன்னு வச்சிருக்கேன். அப்போ இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் என்னங்கிறதா உங்களோட கொஸ்டின். அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. மொத்தம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட், 4 இன்ஸ்டால்மெண்ட்னா இப்போ அமௌண்ட் வந்து 4i இருக்கும். இப்போ நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்க போகுது, 4i மைனஸ் 79,200. 4i மைனஸ் 79,200. இப்போ இதெல்லாமே பக்கவா எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இங்கே எழுதும்போது என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஆர் இன்டூ இவங்களேன் எப்படி எழுதிருக்கோம் பாருங்க, ஆர் இன்டூ 1 டிவைடட் பை 12 இன்டூ 100. அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதும்போது எப்பவுமே இங்க இருக்கு இல்லையா, இந்த 1/12 நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எதுக்காக இது கூட வச்சுட்டே வரோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் ஆனம்ல இருக்கு. ஆனா நம்ம இங்க இதெல்லாமே எதுக்கு கால்குலேட் பண்றோம், மந்த்லியில கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப மாசத்துக்குன்னு சொல்லி போடுறதுக்காக தான் இந்த 1/12 நான் உள்ள வச்சுட்டே வந்தேன். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்ஸ்டால்மெண்ட் தான், இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் தான். அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போறேங்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு நான் எழுதும்போது அந்த 1/12 நான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? இப்போ 1/12 எடுத்துக்காம எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஆர்ங்கிறது 25/100. அந்த 1/12 நான் எடுத்துக்கல. எதுக்கு எடுத்துக்கலன்னு புரியுதுல, இது மந்த்லி கிடையாது, இயர்லி அப்படிங்கிறதுனால இயர்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன எழுதுனா போதும். அப்ப இங்க நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், 79,200 பிளஸ் இங்க எத்தனை வருஷம் வருஷம் ஐ கட்டும் போது வருஷம் வருஷம் என்ன குறையும், 79,200 மைனஸ் ஐ பிளஸ் 79,200 மைனஸ் 2i பிளஸ் 79,200 மைனஸ் 3i. ஓகேவா? ஈக்குவல் டு இங்க என்ன வரணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளவு இருக்கு, 4i மைனஸ் 79,200. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இங்க கேன்சல் பண்ணும்போது 1/4ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க இதுக்குள்ள எத்தனை 79,200 இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 79,200 வந்து 4 டைம்ஸ் இருக்கா, அப்போ நமக்கு 79,200 4 டைம்ஸ் இருக்கிறதுனால 79,200 இன்டூ 4 நம்ம போடும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 3,16,800 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ஒரு 6i கிடைக்குது. இங்க ஒரு 4 இருக்கு. சரியா? இந்த 4 அப்படின்னா ரைட் சைடு கொண்டு போயிடும். அப்போ இங்க ஆல்ரெடி ஒரு 4i மைனஸ் 79,200 4ன்னு இருக்கா. அப்போ இங்க நான் சால்வ் பண்ணும்போது இந்த 4 அங்கே போகும்போது என்ன ஆகும், 69. ஓகே, 69 மைனஸ் இந்த 4ஆல 79,200 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்னதான் வரும், அதே 316,800 தான்.
நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல 79,200 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3,16,800. அப்போ இந்த 4 அங்கே போகும்போது அதே தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 6i நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஆல்ரெடி இங்கே ஒரு 16i இருக்கு. 16 + 6 நமக்கு எவ்வளோ வரும்? 22i வரும். இந்த 3,16,800 இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு 3 lakhs அப்போ 2 தடவை வரும். 3,16,800 + 3,16,800. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஒரே இதாக எழுதும்போது 3,16,800 × 2ன்னு போட்டுக்கலாமா? அப்போ ஒரு நம்பரை 2 தடவை கூட்டுறதும் ஒன்று தான், அந்த நம்பரை 2ஆல் பெருக்கிறதும் ஒன்று தான். சரியா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 11 டைம்ஸ் வருமா? அப்போ i ஈக்குவல்ட்டுங்கிறது என்னது? 3,16,800 டிவைடட் பை 11. ஸோ 11 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க? 2 11s are 22 பேலன்ஸ் 9 இருக்கும். அப்போ 96. 96க்குள்ள இப்போ 8 டைம்ஸ் போட்டுக்கலாமா? 96னா 8 டைம்ஸு, அடுத்த மறுபடியும் ஒரு 8 இருக்கும். அப்போ 88னா 8 டைம்ஸு 28800. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் ஏ 28,800 ரூபாய். 28,800 ரூபாய். கிளியரா புரியுதுல்ல? சேம் அதே தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னது? இயர்லி இன்ஸ்டால்மெண்ட். அப்போ எப்பவுமே கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் கேட்குறாங்களா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கேட்குறாங்களாங்கிறத கவனமாக பார்த்துட்டு சால்வ் பண்ணும். அப்படியே எடுத்த உடனே டக்குன்னு மந்த்லி தான் சொல்லிட்டு உள்ள குதிச்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். இல்லை பாருங்க, a man borrowed a sum of ₹7,000 from bank at simple interest. After 3 years, he paid ₹3,000 to the bank. At the end of 5 years, he paid ₹5,450 and clear all his dues. Find the rate of interest. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பேங்க்ல இருந்து 7,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷம் கழிச்சு என்ன பண்றாரு? he paid 3,000. 3,000 ரூபாய் வந்து பேங்க்குக்கு திருப்ப கட்டிட்டாரு. ஓகேவா? அப்போ and at the end of 5 years, மொத்தமா 5 வருஷம் முடியும் போது 5,450 ரூபாயை கட்டி அவரோட மொத்த கடனையும் முடிச்சிருக்கிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதணும்னா அப்படி வரிசை எழுதிட்டு போனாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓகேவா, வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கால்குலேட் பண்ணுறேன். சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன். எதுக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வாங்கின கடன் எவ்வளோ? 7,000 ரூபாய். சரியா? நான் வாங்கின கடன் எவ்வளோ? 7,000 ரூபாய். 3 வருஷம் கழிச்சு தான் இந்த 3,000 ரூபான்னு சொல்லிட்டு நான் பேங்க்குக்கு கடனை திருப்பி கொடுத்துருக்கேன். 7,000 ரூபாயில 3,000 ரூபாய் நான் பேங்க்குக்கு கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 7,000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு வட்டி வந்திருக்குமா? 7,000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு வட்டி வந்திருக்கும். சரியா? இப்போ 7,000 இன்டூ 3 வருஷம். பிஎன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. பிஎன்ஆர் பை 100. அப்போ 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும். 70 இன்டூ 3ங்கிறப்ப எவ்வளோ? 210 ஆர். இதுதான் இந்த 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிடுறாரு? ஒரு 3,000 ரூபாய் கடனை 7,000 ரூபாய் கடனில் 3,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இப்போ நமக்கு கடன் எவ்வளோதான்? 4,000 ரூபாய் தான் இப்போ நமக்கு கடன் இருக்கு. இந்த 4,000 ரூபாய் பாருங்க எப்போ கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் at the end of 5 years he paid 5,450. இந்த end of 5 yearsங்கிறது எப்போன்னா இந்த 7,000 ரூபாய் கடன் வாங்கினார்ல அங்கிருந்து 5 வருஷம். அப்போ ஆல்ரெடி ஒரு 3 வருஷத்துக்கு நான் வட்டி கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த 3 வருஷம் முடியும் போது 3,000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு கடன் எவ்வளோ? 4,000 ரூபாய் தான். இந்த 4,000 ரூபாய்க்கு அடுத்த 2 வருஷத்துக்கு பார்க்கணும். சரியா? இந்த 4,000 ரூபாய்க்கு நம்ம அடுத்த 2 வருஷத்துக்கு தான் பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்து வச்சிடக்கூடாது. மொத்தம் 5 வருஷம் சொல்லி பார்த்து வச்சிடக்கூடாது. இந்த end of 5 yearsன்னு சொல்றது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். புரியுதா? அப்போ இனிஷியலா 7,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. சரியா? இங்க இருந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணிடுறாரு? 7,000 ரூபாயில 3,000 ரிட்டர்ன் பண்ணிட்டாரா? இப்போ கடன் எவ்வளோ? 4,000 ரூபாய். ஸ்டார்டிங்ல இருந்து 5 வருஷம்னா இங்க இருந்து எவ்வளோ? ஒரு 2 வருஷம். இங்க இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஓவராலா அவரோட டியூ இப்போ கடன் எவ்வளோ இருக்கு? 4,000 ரூபாய் தான் இருக்கு. ஆனால் இப்போ மொத்தமா எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் செட்டில் பண்ணி கடனை முடிச்சிருக்கிறாரு? வட்டி அசல் எல்லாத்தையும் சேர்த்து 5,450 கட்டி அவரோட மொத்த கடனை முடிக்கிறாரு. அப்போ பாருங்க, இந்த 4,000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த 2 வருஷத்துக்கு வட்டி பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இது SI1ன்னு வச்சுப்போம், இது SI2ன்னு வச்சுப்போம். இந்த 4,000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு வட்டி பாருங்க. 4,000 பி என்னங்கிறது 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை 100. ஓகே, இப்போ இதுக்கு மட்டும் நமக்கு வட்டி கால்குலேட் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 80 ஆர் கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 210 ஆறுங்கிறது இந்த 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், இந்த 80 ஆறுங்கிறது இந்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ ஃபைனலா அவர் செட்டில் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 5,450 ரூபான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 5,450 ரூபாய்க்குள்ள என்ன இருக்கும்? ஆல்ரெடி அவரு
இந்த 7,000 ரூபாய் கடன் வாங்கினாரா, இங்க என்ன பண்ணிட்டாரு, 3,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு அசல்ல பிரின்சிபல்ல எவ்வளவு கடன் பெண்டிங் இருக்கு, 4,000 ரூபாய் இருக்கு. அப்ப இந்த 4,000 ரூபாய் இன்னும் அவரு இந்த இடத்துல தான் கட்டியிருக்கிறாரு. இந்த 4,000 ரூபாய் இங்க தான் கட்டியிருக்கிறாரு. அது போக பிளஸ் இந்த 7,000 ரூபாய்க்கு இந்த 3 வருஷத்துல வந்த வட்டியையும், இந்த 2 வருஷத்துல இந்த 4,000 ரூபாய்க்கு வந்த வட்டியையும் சேர்த்து தான் அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, இந்த 4,450 ரூபாய் அவர் மொத்தமா ரீபே பண்ணியிருக்காரு. அப்ப இந்த 5,450க்குள்ள என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா, இந்த 4,000 புரியுதா, இந்த 4,000 பிளஸ் இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்க, 210 ஆறு பிளஸ் 80 ஆர், இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு மொத்தமா எவ்வளவு காசு ரீபே பண்ணியிருக்கிறாரு, 5,450. அவ்வளவுதான் முடிச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 290 ஆர்ன்னு கிடைக்கும். 4,000 அங்க போயிடுச்சுன்னா 1,450. 1,450 ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிடும். 29ல இங்க போட்டீங்கன்னா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு 5 டைம்ஸ் வரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 5%. சிம்பிளா முடிஞ்சுச்சா? கொஸ்டின் தெளிவா கவனிச்சுக்கோங்க. திரும்ப இன்னொருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 7,000 ரூபாய் கடன் வாங்கினாரு. இந்த 7,000 ரூபாவை 3 வருஷத்துக்கு வச்சிருக்காரு. அப்ப இந்த 7,000 ரூபாய்க்கு இந்த 3 வருஷத்துக்கு வட்டி போடணும். அதாங்க நான் SI 1ன்னு சொல்லி போட்டிருக்கேன். 7,000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு வட்டின்னு பார்த்தா எவ்வளவு, 216 கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, அவர் வாங்கின கடன்ல ஒரு 3,000 ரூபாயை ரீபே பண்ணிட்டாரு. ஸோ இந்த மைனஸ் 3,000 கொடுத்துட்டாரு. சரியா? இப்போ அவருக்கு கடன் எவ்வளவுன்னா 4,000 ரூபாய் தான். சரியா? இந்த 4,000 ரூபாய்க்கு அடுத்த 2 வருஷம், இங்கே 2 வருஷம் போட்டோம்னா மொத்தமா இந்த எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ்ங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மொத்தம் 5 வருஷம். அப்ப ஆல்ரெடி 3 வருஷம் போயிடுச்சுன்னா இன்னும் 2 வருஷம் இருக்கு. இந்த 4,000 ரூபாய்க்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நான் வட்டி கால்குலேட் பண்றேன். அதை நான் SI 2ன்னு போட்டிருக்கேன். அப்ப 4,000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு சொல்லி பார்க்கும்போது 80 ஆர் கிடைக்குது. அப்போ இந்த 80 ஆருங்கிறது இந்த 2 வருஷத்துக்கான வட்டி. ஓகே, அது எல்லாம் சேர்த்து மொத்தமா 5வது வருஷம் முடியும் போது 5,450 ரூபாய் கொடுத்து அவரோட மொத்த கடன், அதாவது அவரோட பிரின்சிபல், அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி முடிச்சிருக்காரு. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு, ஆல்ரெடி அவரோட கடன் இப்போ எவ்வளோ இருக்கு, 4,000 ரூபாய். அதுவும் இந்த 5,450க்குள்ள தான் இருக்கு. அது போக இந்த 5 வருஷத்துக்கான வட்டியும் இதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ பாருங்க, அவருக்கான இப்போ பிரின்சிபல் பேலன்ஸ் எவ்வளோ, 4,000 பிளஸ் இந்த 3 வருஷத்துக்கான வட்டி 210 ஆறு, அடுத்த 2 வருஷத்துக்கான வட்டி 80 ஆறு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் அவர் மொத்தமாக எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்காரு, 5,450 ரூபா. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, அந்த ஆரோட வேல்யூ என்னங்கிறது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. அன்கித் borrowed rupees 15,000 from bank and returned rupees 6,500 after 6 years. 15,000 கடன் வாங்கினாரு. அதுல 6 வருஷம் கழிச்சு 6,500 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கு, நான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஆஃப்டர் 10 years from starting he returned 13,460 and settled his account. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து 10 வருஷம். அப்போ இனிஷியலா 15,000 ரூபாய் வாங்கினாரு. அதுல என்ன பண்ணிட்டாரு, 6 வருஷம் முடியும் போது 6,500 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து 10 வருஷம்னா அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு மொத்தமா 13,460 ரூபாய் கட்டி அவரோட மொத்த கடனையும் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம எழுதும் போது எப்படின்னா, இல்ல பாருங்க, இனிஷியலா வாங்கின கடன் எவ்வளோ, 15,000 ரூபாய். சரியா? இங்க இருந்து ஒரு 6 வருஷம், இந்த 6 வருஷத்துல என்ன பண்ணிடுறாரு, ஒரு 6,500 ரூபாய் ரீபே பண்ணிட்டாரு. ஸோ அதனால மைனஸ் 6,000, 6,500 ரூபாய் கட்டிட்டாரு. இப்போ அவருக்கு கடன் எவ்வளோ இருக்கும், வெறும் 8,500 ரூபாய் தான் இருக்கும். 15,000 ரூபாயில 6,500 ரூபாய் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ, 8,500 ரூபாய். இந்த 8,500க்கு தான் ஸ்டார்டிங்ல இருந்து 10 வருஷம்னா இங்கே 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இங்கே 4 வருஷம். இந்த 4 வருஷம் கழிச்சு ஃபைனலா அவர் அமௌண்ட்டா எவ்வளோ கட்டி முடிச்சிருக்கிறாரு, 13,460 ரூபா. அப்போ இந்த 13,460 ரூபாக்குள்ள என்ன இருக்கு, ஆல்ரெடி அவருக்கு இப்போ இருக்கிற கடன் எவ்வளோ, பிரின்சிபல்ல பெண்டிங் இருக்கிறது இந்த 8,500 ரூபாய் இதுக்குள்ள தான் இருக்கு. அது போக இந்த 6 வருஷம், இந்த 4 வருஷம், மொத்தம் 10 வருஷத்துக்கான வட்டியும் இதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ போன கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே மெத்தட் தான் இங்கே நான் ஃபாலோ பண்ண போறோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் SI 1. SI 1ங்கிறது எதை மீன் பண்ண போகுதுன்னா, இந்த 6 வருஷத்துக்கான வட்டி. இந்த 6 வருஷத்துக்கு எதில் வட்டி போடுவாங்க, அந்த 15,000த்துல வட்டி போடணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது, ஆனால் 6 வருஷம். ஃபார்முலா என்ன, PNR/100. ஸோ பிரின்சிபல் இன்டூ எத்தனை வருஷத்துக்கா, 6 வருஷத்துக்கா, இன்டூ R டிவைடட் பை 100ன்னு போடும்போது இந்த 00 கேன்சல் ஆகிடும். ஸோ 15 into 6னா 90, நமக்கு எவ்வளோ வருது, 900 Rன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த SI 2ங்கிறது என்னன்னா, இந்த 4 வருஷத்துக்கான வட்டி. இந்த 4 வருஷத்துக்கு எதில் வட்டி போடணும், இந்த 8,500 போடணும். இப்போ பிரின்சிபல் வந்து இந்த இடத்துல 8,500 இருக்கும். ஸோ இன்டூ 4 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, R டிவைடட் பை 100. இங்கே 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும். ஸோ 85 into 4னா 8 4 32, 320, 5 4 20. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வருது, 340 R கிடைக்கும். 340 Rங்கிறது அடுத்த 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த 13,460க்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்மளோட பிரின்சிபல் பெண்டிங் எவ்வளோ, 8,500 ரூபாய் பிளஸ் இந்த வட்டி எல்லாமே. மொதல் 6 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ, 900 R. அடுத்த 4 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ, 340 R. இது எல்லாம் சேர்த்து தான் எவ்வளோ, 13,460. சரியா? அப்போ இதை ஆட் பண்ணும்போது எவ்வளோ பாருங்க, 9 + 3 12. அப்போ 1,240
ஆர் ஈக்குவல் டு இங்கே நம்ம வந்து 8500 மைனஸ் பண்ணோம். இப்போ 8500 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 13 8500 அப்படியே மைனஸ் பண்ணுங்க 0 திரும்ப 6 அப்போ 60 134னா இங்கே 14ல் 5 போச்சுதுன்னா 9 இப்போ இங்கே 12 ஆயிடும் 12 ஆயிடும்போது 4960 1240 4960 ஜீரோக்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு இங்கே 124 இருக்குது இங்கே 496 இருக்குது அப்படியே கேன்சல் பண்ணோன்னா 4 டைம்ஸ் வரும். கொஷினுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஆர் ஈக்குவல் டு 4% per annum. So option A is the correct answer. 4% per annum. ஓகே, இதோட நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட் டாபிக் வந்து எண்ட் ஆகுது. இனி நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி இன்ஸ்டால்மெண்ட் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.